தங்கத்தின் விலை ஒரே நாளில் ஏற்ற இறக்கத்தை அடைந்ததால் வாடிக்கையாளர்கள் குழப்பமடைந்தனர். தமிழ்நாட்டில் தங்கம் விலை எதிர்பாராத விதமாக ஒரே நாளில் 3 முறை அதிரடி மாற்றத்தை சந்தித்துள்ளது. காலையில் தங்கம் விலை சவரனுக்கு 5360 ரூபாய் குறைந்த நிலையில் பிற்பகலில் சவரனுக்கு மேலும் 2240 ரூபாய் என 7600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,1360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1 கிராம் 12,670 ரூபாயாக சரிந்தது பொதுமக்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் மாலையில் 3வது முறையாக விலையில் மாற்றம் ஏற்பட்ட தங்கம் விலை குறைந்த வேகத்தில் அதிரடியாக உயர்ந்தது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கிராமுக்கு 670 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,340 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல வெள்ளி விலையை பொறுத்தவரையில் காலையில் கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் அதே விலை உயர்வை எட்டியது. அதன்படி வெள்ளி 1 கிராம் 250 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக முந்துவதாக ஓட் வைப் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கப் போவதாக 40.1% பேரும், அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க இருப்பதாக 38.1% பேரும் தெரிவித்துள்ளனர். தாவேகாவுக்கு 14.8% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 2.7% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். திமுக கூட்டணி 113 முதல் 123 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும், அதிமுக கூட்டணி 106 முதல் 116 தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும், தாவேகா 2 முதல் 8 இடங்களை பெற வாய்ப்புள்ளதாகவும் கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் டெல்டா மண்டலங்களில் அதிமுகவை விட திமுக பெரும் வித்தியாசத்தில் இடங்களை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும், மேற்கு மண்டலத்தில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் திமுக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும், வட மாவட்டங்களில் அதிமுக அதிக இடங்களை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்னி நியூஸ் சர்வீசஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புகளில் திமுக 180 இடங்களும், அதிமுக 54 இடங்களிலும் வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும், தாவேகாவுக்கு 1 இடம் கூட கிடைக்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் அது குறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்காக கூட்டணி தலைவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூடினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது விரைவில் பேசி முடிவெடுக்கப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காகவே அதிமுக கூட்டணியில் உள்ள தலைவர்கள் டெல்லி சென்று வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். கூட்டணிக்கு அதிமுக தலைமை என கூறிவிட்டு அனைத்து முடிவுகளையும் டெல்லியில் பாஜக எடுப்பதாக முதலமைச்சர் விமர்சித்திருந்த நிலையில் டெல்லி சென்று வந்தது ஏன் என அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். நாங்களோ எங்கள் கூட்டத்தில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களோ டெல்லி சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே பயப்படாராம், அச்சப்படுகிறார். ஆக டெல்லி சென்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துகிறோம். வரும் தேர்தலில் அதிமுக 210 இடங்களில் வெற்றி பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டணி. எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 இடங்களிலே 210 இடங்களில் நிச்சயமாக வெல்லும். எங்களுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணியிலே அதிக இடங்களை வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி இல்லை எனவும், திமுக கூட்டணியில் தான் 20 நாட்களாக இழுபறி நீடிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார்.
9 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு சென்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வழக்கமாக ஜெயலலிதா நின்று தொண்டர்களுக்கு வணக்கம் கூறும் இடத்தில் நின்று வணக்கம் தெரிவித்த காட்சிகளே இவை. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த டிடிவி தினகரன் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்றார். இப்பொழுது மீண்டும் அம்மா அவர்களின் அலுவலகத்திற்கு நான் அதே நினைப்போடு அதே தினகரனாக வந்திருக்கேன். அவ்வளவுதான். 11 தொகுதிகள் ஒதுக்கியது மகிழ்ச்சி எனவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் டிடிவி தினகரன் தெரிவித்தார். எங்களுக்கு 50 தொகுதிக்கு எடுத்தாலும் திருப்தி இருக்காது தெரியும். ஆனால் கொடுக்கப்பட்ட தொகுதிகள் 99.5% எங்களது விருப்பத்தை நிறைவேற்றியிருக்க. நாங்கள் கேட்ட தொகுதிகளிலிருந்து தான் எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இந்த கூட்டணியில் இடம்பெற்றோம். மகிழ்ச்சியாக தொகுதி பங்கீட்டை ஏற்றுக்கொண்டிருக்கேன். 11 தொகுதியிலும் எந்த சின்னத்தில் போட்டியிடுவீங்க? அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வேண்டும் என்பதே தனது விருப்பம் எனவும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். 27 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு திருப்தி அளிப்பதாக கூறினார். வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் திமுக கூட்டணி கட்சிகளை நம்பியிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி சாடினார். டெல்லியில பண்றாங்க, பிஜேபி பண்றாங்க, பிஜேபி கண்ட்ரோல் பண்றாங்கன்னா இதெல்லாம் ஒரு பயந்த திமுகவோட பேச்சு. ஏன் உங்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க வேண்டியதானே? எதுக்கு உங்களுக்கு 28 கட்சி கூட்டணி? என்ன பயம் உங்களுக்கு? இதனிடையே அதிமுக தலைமையுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து எந்த முடிவும் இதுவரை எடுக்கவில்லை எனவும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் குறிப்பிட்டார். திருப்தி இல்லை என்றாலும் கூட்டணிக்காக 5 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 6 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் வென்ற நிலையில் இந்த முறை 5 தொகுதிகளை வழங்க திமுக முன்வந்தது. ஆனால் 6 தொகுதிகள் வேண்டும் என மார்க்சிஸ்ட் வலியுறுத்தியதால் பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் நேற்று மாலை மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் அரசியல் குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் முதலமைச்சரை மீண்டும் சந்தித்து பேசினர். இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. திருப்தி இல்லை என்றாலும் கூட்டணிக்காக ஏற்றுக்கொண்டதாக சண்முகம் தெரிவித்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு எந்த விதத்திலேயும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஒற்றுமை, அதற்கு குந்தகம் விளைக்கக்கூடிய வகையில் இருந்துவிடக்கூடாது என்ற அக்கறையோடும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான உடன்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. மேலும் கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட விருப்ப தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் வழங்கியிருப்பதாகவும் சென்னையில் ஒரு தொகுதி வேண்டும் என வலியுறுத்தி இருப்பதாகவும் சண்முகம் குறிப்பிட்டார். திருத்தணி முருகன் கோவிலில் வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரையை தொடங்கிய காட்சிகளே இவை. வழிபாடு நடத்திய பிறகு திருத்தணி தொகுதி வேட்பாளர் சந்திரனுக்கு ஆதரவாக முருகன் பாடல் பாடி சீமான் வாக்கு சேகரித்தார். போரிது என்றே முழங்குவோம், அநீதிக்கு எதிரான அறப்போரை இன்றே தொடங்குவோம், வேலோடு வாடா என் முப்பாட்ட முருகா. பின்னர் ராணிப்பேட்டையை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோடிங்கர், அரக்கோணம் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். இலவசம் என்பது ஏமாற்று, ஒரு மறைமுகம் லஞ்சம் இந்த முறை கேரளாவில் இருக்கிறதா? ஓட்டுக்கு நீ காசு கொடுத்து விட முடியுமா? போய் பாருங்கள், கேரளாவில் தேர்தல் நடக்கிறது, காசு கொடுக்க முடியுமா பாருங்கள். இதுவரை ஆண்ட அரசுகளால் மேற்கூரையுடன் கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க முடியவில்லை எனவும் சீமான் சாடினார்.
திமுகவின் வேட்பாளர் தேர்வு நேர்காணல் நேற்று நிறைவடைந்த நிலையில் சுமார் 12,000 பேர் நேர்காணலில் பங்கேற்றதாக ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் கடந்த 17ஆம் தேதி முதல் முதலமைச்சரும் அக்கட்சியின் தலைவருமான மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வந்தார். கடைசி நாளான நேற்று திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் இருந்து விருப்பமனு அளித்தவர்கள் நேர்காணலில் பங்கேற்றனர். நேர்காணல் நிறைவடைந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி விருப்பமனு அளித்தவர்களிடம் சிறப்பான முறையில் நேர்காணல் நடந்து முடிந்ததாக தெரிவித்தார். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் 6 நாட்கள் ஏறத்தாழ 12,000க்கும் மேற்பட்டவர்களை 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு, காலையில் 5 மணி நேரம், மாலையில் 5 மணி நேரம் என்று 6 நாட்கள் தொடர்ந்து எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறார்கள். திமுக வேட்பாளர் பட்டியல் மற்றும் திமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியாகும் எனவும் ஆர்.எஸ். பாரதி கூறினார். சாத்தான்குளத்தில் தந்தை மகன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 9 பேர் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ அப்போதைய சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 10 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்தது. காவலர் பால்துறை கொரோனாவால் உயிரிழந்துவிட்ட நிலையில் 2377 பக்க குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்தது. 105 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டும் சுமார் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்தார். காவல் நிலையத்தில் வைத்து தாக்கியதால் ஏற்பட்ட காயங்களால் தான் இருவரும் உயிரிழந்தனர் என்பதால் இது கொலை எனவும் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் எனவும் தீர்ப்பளித்தார். தண்டனை விவரங்கள் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் அறிவித்தார். இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம், இவர்களின் முந்தைய நடத்தை என்ன என்பது குறித்து மத்திய மாநில அரசுகள் வரும் 30ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். குற்றவாளிகள் 9 பேரின் சொத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி பாதிக்கப்பட்ட ஜெயராஜ், பென்னிக்ஸ் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது குறித்து தமிழ்நாடு அரசிடம் விளக்கம் கேட்டு கூற வேண்டும் என அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டார். எப்பவும் நினைக்கிறது அதான் இன்னொரு ஃபேமிலி இதே போல இப்போ பாதிக்கப்படக்கூடாது. அது ஒண்ணுதான் எங்களுடைய இது. சாத்தான்குளம் சம்பவத்தில் தந்தை ஜெயராஜை இழந்த அவரது மகள் பெர்சிஸ் தீர்ப்பு குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ஜெயராஜின் மனைவி செல்வராணி தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினார். சொந்த வீட்டுல இருக்க முடியல, ஒரு நல்ல காரியம் செய்ய முடியல. என் பிள்ளை பேத்தி பெரிய பிள்ளையானது கூட தாய் மாமன் கிடையாது. என்னை மதி, என் குடும்பத்தை மதி, இன்னொரு குடும்பம் வேதனைப்படாத இருக்கிற அளவுக்கு தேவன் எதுக்கு ஒரு வழி செய்வார்னு நாங்க விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து பேசிய வழக்கறிஞர் ஜெபசிங் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இப்போ அம்பையில் பல்ல பிடுங்கினாங்கிறது அவங்கெல்லாம் ப்ரீவியஸ் அக்யூஸ்டு, அது வேற. அதுலேயே அதே நம்ம தேட்டுக்கிறீங்க பல்ல பிடிங்கிட்டாங்கன்ட்டு. இவங்க சாதாரண ஒரு கடை வச்சுருந்தவங்க, இவங்க மேலே கேஸ் கிடையாது. இவங்க இந்த மாதிரி கடை திறந்தாங்கிறக்காக வேண்டி இவங்களை அடித்து கொண்டது எல்லாரும் மனசையும் பாய்ச்சது. அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க சாத்தான்குளத்தில். அதில் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். வழக்கில் உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு வழக்கறிஞர் ஜெபசிங் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் கல்லுப்பாலம் இசக்கியம்மன் கோவிலின் 90வது கொடை விழா கோலாகலமாக நடைபெற்றது. கல்லுப்பாலம் இசக்கியம்மன் கோவிலின் 90வது கொடை விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூநீர் எடுக்கக்கூடிய நிகழ்வு திருவட்டாறு பரளையாற்றின் கரையில் அமைந்திருக்கூடிய கணபதி கோவில் அருகில் இருந்து தொடங்கியது. இதில் பக்தர்கள் அலகு குத்தியும் பறக்கும் காவடி எடுத்தும் பல்வேறு கடவுள்களின் வேடங்களில் நடனமாடியும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். வந்தவாசி அருகே கேஸ் சிலிண்டர் பெறுவதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த காட்சிதான் இது. இஸ்ரேல் ஈரான் போர் எதிரொலியாக நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சிக்கலை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் சளுக்கை கிராமத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்காக கேஸ் குடோன் முன்பாக அப்பகுதி மக்கள்
காலை 6 மணி முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இருந்தாலும் சிலருக்கு சிலிண்டர் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் வணிக சிலிண்டர் கிடைக்காததால் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. சில உணவகங்கள் மாற்று ஏற்பாடாக விறகு அடுப்புக்கு மாறிவிட்டன. வடை இதில் வெறும் டீ மட்டும் தான் பதிக்க போகிறோம். வடை போட சிலிண்டர் இல்லை, கறி அடுப்பில் போட முடியாதனால விறகு அடுப்பு இல்லாதனால இதில் போட்டுட்ருக்கோம். இந்த டிஃபின் நிறையா போவோம், ஆனால் கேஸ்னால போட முடியல. அதில் கடை முடியா இருக்குது. இப்போதைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும் வச்சுருக்கேன், ஆனால் அதுவும் இன்னையோடு கடைசி போகுது. இதே நிலை தொடர்ந்தால் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் உணவக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடுமலைப்பேட்டை நெடுஞ்சாலையில் காரை வழிமறித்து 1 நிமிடம் உயிர் பயத்தை காட்டிய படையப்பா யானையின் ஆக்ரோஷமான காட்சிதான் இது. கேரளாவில் பிரபல சுற்றுலா தலமான மூணாறில் மக்களை அச்சுறுத்தி வந்த யானை தற்போது உடுமலைப்பேட்டை செல்லும் தலையாறு என்ற இடத்தில் முகாமிட்டுள்ளது. இந்நிலையில் கர்நாடகாவிலிருந்து சுற்றுலா வந்த பயணிகளின் காரை மறித்த படையப்பா யானை தனது ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தியது. ஹார்னை அதிக அளவில் ஒலிக்க செய்து ஓட்டுநர் வேகமாக காரை இயக்கியதால் அனைவரும் உயிர் தப்பினர். சேதப்படுத்தியதை தொடர்ந்து அவ்வழியாக சென்ற 3 வாகனங்களையும் பதம் பார்த்தது. வனத்துறையினர் உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாட்டில் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 30 கோடி ரூபாய் ரொக்கம் உட்பட மொத்தம் 151 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள், மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சென்னை மாதவரத்தில் ஏடிஎம் எந்திரத்தில் நிரப்புவதற்காக ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 21 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பெங்களூருவில் இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வந்த தனியார் பேருந்தில் கர்நாடகாவை சேர்ந்த முகுந்தாச்சாரி என்பவரிடமிருந்து 60 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்தனர். அதேபோல ஓசூர் அருகே சுமார் 14 லட்சம் ரூபாய் சிக்கியது. இதனிடையே உதகை வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிக அளவிலான பணம், தங்கத்தை எடுத்து வர வேண்டாம் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். ஹியூஜ் அமௌண்ட்ஸ் தேவையான அளவுக்கு மேலே இன்னும் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் கேஷ் இல்லைன்னா கோல்டு கேரி பண்ணுறாங்களா கண்டிப்பாக சீஸ் பண்ணிக்கலாம். 50,000 அதிகமாக அந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு ரிலாக்ஸேஷன் எதுவும் இல்லைங்க. திருச்செந்தூர் அருகே உடன்குடி பகுதியில் வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக 5 மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த விசில் சின்னம் பொறிக்கப்பட்ட 2500 சில்வர் தட்டுக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மொத்தம் 514 வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவு பெற்றது. நீண்ட இழுபறிக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியானதால் அந்த கட்சியின் தலைவர்கள் பலரும் இறுதி நாளில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதன்படி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்டோர் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். நேற்று மட்டும் ஒரே நாளில் 326 பேரிடமிருந்து 380 வேட்புமனுக்கள் பெறப்பட்டன. மொத்தமாக 442 வேட்பாளர்களிடமிருந்து 514 மனுக்கள் பெறப்பட்டதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அவர் தோல்வி அடைஞ்சதால இந்த தொகுதியில் வேற யாரும் ஜெயிக்க கூடாதுன்ற ஒரு மனப்பான்மையில தான் இப்படி ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாரு. அதிமுக மாநிலங்களவை எம்பி CV சண்முகத்திற்கு எதிராக அந்த கட்சி நகர செயலாளர் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. விழுப்புரம் தெற்கு மாவட்ட அதிமுக நகர செயலாளர் பசுபதி தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பசுபதி முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்திற்கு எதிராக பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார், பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா எம்பியா இருக்கார். இது வெறும் விழுப்புரம் தொகுதிக்கு 1 லட்சம் ரூபாய் வேலை கொடுத்திருப்பாரா? கொடுக்கல. தொடர்ந்து பேசியவர் CV சண்முகத்தின் ஆதரவாளருக்கு சீட் ஒதுக்கக்கூடாது என்று போர்க்கொடி தூக்கினார். நிர்வாகிகள் பூரா கேட்குறாங்க, நம்ம என்னன்னா 5 வருஷமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த கட்சி வெற்றி வாய்ப்பு விளிம்புக்கு நம்ம கூட்டிட்டு வந்த நேரத்தில் இப்படி ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லாத ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க.
நம்ம தொகுதி வந்து இப்போ கடந்த முறையே நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம், நம்ம இந்த வாட்டி அது வெற்றி பெறலான்னு பார்த்தா இப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேட்பாளரை மாற்ற வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் மனு அளிக்க இருப்பதாகவும் பசுபதி தெரிவித்தார். அவர் 2 நேரம் கொடுப்பாருப்பா, நீ கொடுப்பியா? யாரை வச்சுன்னு ராம வச்சு நேர் கேட்கறாங்க. இதெல்லாம் நியாயமா? இதான் கொள்கையா? 4 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியதாக குற்றம் சாட்டி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி அக்கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடி மற்றும் துண்டுகளை ஒப்படைத்த காட்சிகள் தான் இவை. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தனித்து களம் காணும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி 30 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான ஏ மற்றும் பி படிவம் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரெயின்போ நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது மணவெளி தொகுதி நிர்வாகி முருகன் தனக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தருவதாக கூறி கட்சியில் சேர்த்துவிட்டு வேறு ஒருவருக்கு சீட் வழங்கியதாக குற்றம் சாட்டி ஆதரவாளர்களுடன் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டார். தனக்கு சீட் தருவதாக கூறியதை நம்பி பல லட்சம் ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும், ஆனால் கட்சி தலைமை 4 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு வேறு நபருக்கு சீட் கொடுத்திருப்பதாகவும் முருகன் ஆதங்கம் தெரிவித்தார். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் முருகன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சி கொடி மற்றும் துண்டை அங்கேயே வைத்துவிட்டு சென்றனர். கொரோனாவிற்கு தயாரானது போல் மீண்டும் தயாராக வேண்டும் என நாட்டு மக்களை பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா 41 நாடுகளிடம் இருந்து எரிசக்தி இறக்குமதி செய்வதாகவும் நாட்டில் தற்போதும் 53 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையிலான போரால் மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் உலகளவில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஸ்திரத்தன்மையற்ற சூழலை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் 41 நாடுகளிடம் இருந்து இந்தியா எரிசக்தி இறக்குமதி செய்து வருவதாக கூறிய பிரதமர் மோடி நாட்டில் 53 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். 53 लाख மெட்ரிக் டன் से अधिक का स्ट्रेटेजिक पेट्रोलियम रिजर्व है और 65 लाख मीट्रिक टन से अधिक के रिजर्व की व्यवस्था पर देश काम कर रहा है. ஈரான் போர் தொடங்கிய பிறகு வளைகுடா நாடுகளில் இருந்து 3,75,000 பேர் இந்தியா திரும்பியதாகவும் அதிலும் ஈரானில் இருந்து 1000 பேர் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். डोनाल्ड ट्रंप ने नरेंद्र मोदी को कंट्रोल कर रखा है. அமெரிக்க அதிபர் டிரம்பின் 100% கட்டுப்பாட்டில் பிரதமர் மோடி இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற பழங்குடியினர் உரிமை மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், அமெரிக்காவுடன் பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டதால் அவரால் நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் பங்கேற்க முடியாது எனவும் சாடினார். 25 मिनट का भाषण दिया अभी. आप बताइए, अमेरिका के खिलाफ कुछ बोला, एक शब्द बोला. 100% कंट्रोल में है. வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவின் விவசாயத்துறையை அமெரிக்காவிற்கு பிரதமர் மோடி திறந்துவிட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் முழுவதும் இயந்திரமயமாக விவசாயம் நடப்பதாகவும், ஆனால் இந்தியாவில் இன்னும் சிறிதளவு நிலத்தில் ஏராளமான விவசாயிகள் விவசாயம் செய்வதாகவும் குறிப்பிட்டார். அமெரிக்க விவசாய பொருட்கள் இந்தியாவிற்குள் வர தொடங்கினால் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் முற்றிலுமாக அழிந்து போவார்கள் என்றும் ராகுல் காந்தி கூறினார். கேரளா மற்றும் அசாம் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. 140 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட கேரளாவிலும் 126 தொகுதிகள் கொண்ட அசாமிலும் அடுத்த மாதம் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் கடைசி நாளில் ஏராளமான வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். அதன்படி கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் சதீசன் ஆதரவாளர்களுடன் பேரணியாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கண்ணூரில் பாஜக வேட்பாளர் வினோத்குமார் யானை மீது ஊர்வலம் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
இந்நிலையில் கேரளாவில் 1252 வேட்பாளர்களிடமிருந்து 2117 மனுக்களும், அசாமில் 817 வேட்பாளர்களிடமிருந்து 1388 மனுக்களும் பெறப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. லடாக்கில் ஜோஜிலா பகுதியில் பனிப்பொழிவால் 4 நாட்களாக மூடப்பட்டிருந்த சாலையில் மீண்டும் பகுதியளவில் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. யூனியன் பிரதேசமான லடாக்கின் ஜோஜிலா பகுதியில் கடந்த வாரம் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. இதன் காரணமாக ஸ்ரீநகர் மற்றும் லடாக்கின் லே நகரங்களை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் பல அடி உயரத்திற்கு பனிக்கட்டிகள் சூழ்ந்ததால் 4 நாட்களாக போக்குவரத்து முடங்கியது. இந்நிலையில் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் எல்லை பாதுகாப்பு அமைப்பினர் இணைந்து பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பகுதியில் போக்குவரத்து சேவை தொடங்கியுள்ளது. தொடர்ந்து மோசமான வானிலை நிலவி வரும் நிலையில் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.